மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு சார். இந்த மாவட்டங்களில் நிலவரம் எப்படி சார் இருக்கும்? வணக்கம் அம்மா. எந்த மாவட்டத்திற்கு சிவப்பு நிறம் விடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியவில்லை. ஆனால் வானிலை அறிக்கை எப்படி இருக்கிறது என்றால், நேற்றைக்கு இலங்கை கரை கடந்து பாக் ஜலசந்தி பகுதிகளுக்கு வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் இலங்கை இடைப்பட்ட தலைமன்னாருக்கு தெற்கு புறமாக மன்னார் வளைகுடா பகுதியின் வடக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு காரணமாக தமிழ்நாட்டில டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி வடகடலோரம் வரைக்கும் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. குறிப்பாக தற்பொழுது சென்னை, அதாவது தென் சென்னை தாம்பரம் சுற்றுவட்டாரம் பகுதியெல்லாம் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. அதே போல விழுப்புரம் மாவட்டம் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அச்சுறுத்தும் மழை பொழிவை, திருவண்ணாமலை பகுதிகளில், அவலூர்பேட்டை பகுதியெல்லாம், அதே போல புதுச்சேரி, கடலூர் மாவட்ட பகுதிகளெல்லாம் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. அரியலூர் மாவட்டத்திலையும் இந்த நிகழ்வு தொடர்ந்து இத மெல்ல, அதாவது மன்னார் வளைகுடாவின் மையப்பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாளை அதிகாலை தூத்துக்குடி மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் வழியாக இது மாஞ்சோலை, நாலுமுக்கு மற்றும் கேரள பகுதி வழியாக அரபிக்கடல் நோக்கி நாளை காலை அல்லது நாளை முற்பகலில் நகரப்போகிறது. அதுவரைக்கும் இது மன்னார் வளைகுடாவில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டிலே நிறைய மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தருகிறது. தற்பொழுது வடகடலோர மாவட்டங்களில் சென்னை உள்ளிட்ட ஆந்திர பகுதி, திருப்பதி வரைக்கும் பெய்து கொண்டிருக்கூடிய இந்த மழைப்பொழிவு மாலை வரை இதே தீவிரத்தில் இருக்கும் என்றும், அதற்கு பிறகு படிப்படியாக நள்ளிரவு வரை கொஞ்சம் தீவிரம் குறைந்த மழைப்பொழிவாக தொடர்ந்து நாளை காலைக்குள் மழைப்பொழிவு, சென்னை மழைப்பொழிவு முற்றிலுமாக விலகிவிடும். அதே நேரத்தில் கடலூர் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை நாளை காலையும், கடலூருக்கு தெற்கே பெய்து கொண்டிருக்கூடிய மழை நாளை முற்பகல் மதியம் வரைக்கும் கூட நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இனிமேல் வடகடலோர மழை, டெல்டா மழை படிப்படியாக தீவிரம் குறையும். அதே நேரத்துல மேற்கு மாவட்டங்கள்ல மழை பொழிவோட தீவிரம் அதிகரிக்க போகிறது. அதாவது கர்நாடக எல்லையோரம், கேரள எல்லையோர மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி, இப்பொழுது வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும் மழை பொழிவை கொடுத்து வருகிற நிலையில இனிமேல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்திற்கும் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிற மழை இன்னும் கொஞ்சம் தீவிரம் அடையவும், படிப்படியாக இந்த மழைப்பொழிவு திருச்சி மாவட்டத்திற்கும், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் தொடங்கி தீவிரமடைய இருக்கிறது. அதற்கு பிறகு இன்றைக்கு மாலை இரவில் இருந்து ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு தீவிரமடையும். அதாவது இந்த நிகழ்வு மன்னார் வளைகுடாவில் மையப்பகுதியில் இறங்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய வெப்ப நீரோட்டத்தை பிடித்துக் கொண்டு கூடுதல் சக்தி பெற வாய்ப்பு இருக்கிறது. கூடுதல் சக்தினா மண்டலமா மாற வாய்ப்பில்லை. ஏற்கனவே இலங்கை கரை கடந்த போது இழந்த சக்தியை மீண்டும் பெற்று மீண்டும் ஒரு தீவிர மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மேற்கு தொடர்ச்சி மலையில வடகிழக்கு காற்றை, கிழக்கு காற்றை கொண்டு போய் குவிக்கும் என்பதனால மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலை பகுதிகளில், குறிப்பாக மாஞ்சோலை, நாடுமுக்கு, ஊத்து போன்ற பகுதிகளையும், திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட, கேரள எல்லோர மேற்கு தொடர்ச்சி மலை